சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம். செய்திச் சுருக்கம். 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கை. பட்டாசுகள் வெடிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று உள்ளிட்டவை பெருமளவில் மாசுபடுகின்றன. பட்டாசு வெடிப்பதால் எழும் அதிக ஒலி மற்றும் காற்று மாசால் குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளிகள் உடல் மற்றும் மனதளவில் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். பட்டாசு உற்பத்தி, விற்பனைக்கு தடை கோரிய பொதுநல வழக்கில் 2018 அக்டோபர் 23 தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி பட்டாசுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். வருங்காலத்தில் பசுமை பட்டாசுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும். பட்டாசுகள் வெடிப்பதால் காற்றின் தரம் பாதிக்கப்படுவது குறித்து போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். திறந்த வெளியில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2018 முதல் தீபாவளி பண்டிகையன்று பட்டாசுகளை வெடிக்க மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2018 முதல் தீபாவளி பண்டிகையன்று காலை 6 முதல் 7 மணி வரையும், இரவு 7 முதல் 8 மணி வரை மட்டுமே ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி தினத்தன்றும் அந்த நேரத்தில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும். பட்டாசுகளை வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு, உடல்நல பாதிப்புகள் குறித்து போதிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாமல் பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்புமாகும். இதை கருத்தில் வைத்து பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாட வேண்டும். குறைந்த ஒலி, குறைந்த காற்று மாசுபடுத்தும் பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் திறந்த வெளியில் கூட்டாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள நலச்சங்கங்கள் வாயிலாக முயற்சிக்க வேண்டும். தவிர்க்க வேண்டியவை: மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ள 2 மணி நேரம் தவிர மற்ற நேரங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகள் மற்றும் சரவெடிகளையும் தவிர்க்க வேண்டும். மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது. குடிசை பகுதிகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. நீ எங்கும் இனிமேல் நடக்க முடியாது, அண்ணாமலையை மிரட்டும் விசிக. சென்னை ஹைகோர்ட் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் காரில் சென்றபோது பைக்கில் சென்ற ஒருவருடன் அவரது கட்சியினர் மோதலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் திருமாவளவனுக்கு எதிராக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து விசிகவினர் அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுத்து வருகின்றனர். விசி நிர்வாகி ஒருவர் அண்ணாமலைக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்த காட்சி வெளியானது. அதில் அந்த நபர் பேசியிருப்பதாவது: வாழ்க்கையை தொலைத்து எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அவருக்கு ஏதேனும் ஒன்று என்றால் தமிழகமே இயங்காது. பாரதிய ஜனதாவினர் ஓட்டு கேட்டு எங்கள் தெருவுக்குத்தான் வர வேண்டும். ஊருக்கு ஒருத்தராவது விசியைச் சேர்ந்தவர் இருப்பர். ஒருவராவது அண்ணாமலையை அடிப்பார். மதுரையில் பாரதிய ஜனதாவினர் ஒருவர் கூட வேஷ்டி கட்டி நடக்க முடியாது. திருமாவளவனை எதிர்த்து நீ எங்கும் அரசியல் செய்ய முடியாது. நீ எங்கும் இனிமே நடக்க முடியாது. மோடி கார் எங்கு வந்தாலும் மறிக்க வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு விசிக அருமை தெரியும். திருமாவளவனுக்கு எதற்கு இசட் பிரிவு பாதுகாப்பு என்று கேட்கிறான். நீ சுதந்திரமாக தீபாவளியை கொண்டாட வேண்டுமென்றால் திருமாவளவன் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அப்பதான் நீ தீபாவளி கொண்டாட முடியும். இல்லையெனில் ஒரு பயலும் எங்கேயும் வண்டி கட்டி போக முடியாது என அவர் பேசியுள்ளார். 17 நாட்களுக்கு பின் வெளியே வந்த ஆனந்த், விஜயை சந்தித்த பின் நிர்வாகிகளுடன் மீட்டிங். கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இது தொடர்பாக தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டது. மதியழகன் கைது செய்யப்பட்டார். ஆனந்த், நிர்மல்குமார் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க தலைமறைவாகினர். தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இதனிடையே கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக முறையிட்டது. வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி பாதிக்கப்பட்ட சிலரும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. கரூர் வழக்கு தமிழக போலீசாரிடமிருந்து சிபிஐ கைக்கு சென்று இருப்பதால் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் 17 நாட்களுக்கு பின் வெளியே வந்தனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயை ஆனந்த் சந்தித்து பேசினார்.
அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி அவர் விவாதித்துள்ளார். அதன்பின் பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்துக்கு ஆனந்த் சென்றார். மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் சுமார் 2.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். கரூரில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்திப்பது, சிபிஐ விசாரணைக்கு பிறகான அடுத்த கட்ட சட்ட மற்றும் அரசியல் நகர்வுகளை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்சி அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த ஆனந்திடம் செய்தியாளர்கள் கேள்விகள் எழுப்பிய போது எதுவும் பேசாமல் சென்றுவிட்டார். மனிதராக இருப்பதற்கே தகுதியற்றவர் சி.வி. சண்முகம். ஜெயலலிதா இருந்திருந்தால் விட்டு வைத்திருக்க மாட்டார். விழுப்புரத்தில் நடந்த அதிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான சி.வி. சண்முகம் உரையாற்றும் போது, தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் மிக்சி, கிரைண்டர், ஆடு, மாடு, ஏன் ஆளுக்கு ஒரு மனைவியையும் கூட இலவசமாக வழங்குவார்கள் என்றார். அவரது பேச்சுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: அரசின் இலவச திட்டங்களோடு பெண்களை ஒப்பிட்டு அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான கருத்தை சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கிறார். அதிமுகவுக்கு பெண்கள் மீது இருக்கும் வக்கிரமும் வன்மமும் இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் ஒரு மனிதராக இருப்பதற்கு கூட அவர் தகுதியற்றவர். ஜெயலலிதா இருந்தால் அவரை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தியிருப்பார். பழனிசாமி வீட்டில் இருக்கும் பெண்களையும் சேர்த்துத்தான் சேற்றை வாரி வீசியிருக்கிறார் சி.வி. சண்முகம். மகளிர் விடியல் பயண பஸ்களை லிப்ஸ்டிக் பூசிய பஸ்கள் என பழனிசாமி கேவலமாக பேசினார். அவரின் அடிவருடி சி.வி. சண்முகத்தின் நாக்கில் நாராசம்தானே இருக்கும். மகளிர் உரிமை தொகையை பிச்சை போடுவதாக கூறியவர் நடிகை குஷ்பு. உங்க 100 ரூபாய் யாருக்கு வேணும் என கேவலமாக பேசியவர் சௌமியா அன்புமணி. இவர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழக பெண் சமூகத்தையே அழிக்க புறப்பட்டுள்ளனர். பொருளாதார தன்னிறைவு திட்டங்களால் தமிழக பெண்கள் முன்னேறுவது அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை. அதனால் பெண் இனத்தை அவமதிக்கும் வகையில் பொண்டாட்டி இலவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் சண்முகம். இப்படி பெண்களை அவதூறாக பேசிய அரசியல்வாதிகள் பதவிகளை இழந்த வரலாறு உண்டு என்று கீதா ஜீவன் கூறியிருக்கிறார். வடகிழக்கு பருவமழை நாளை துவக்கம். தீபாவளி வரை கனமழை கொட்டும். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை நாளை துவங்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தென்மேற்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளி மண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது குமரிக்கடல் நோக்கி நகரும் நிலையில் வரும் 19ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடலில் கேரளா, கர்நாடகா கரையை ஒட்டிய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம். தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து ஓரிரு நாட்களில் விலகக்கூடும். அதே சமயம் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, தெற்கு உள் கர்நாடகா ஆகிய இடங்களில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை நாளை துவங்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தின் இயல்பான மழை அளவு 44 சென்டிமீட்டர். ஆனால் இந்த ஆண்டு 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தீபாவளி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடரலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இருமல் மருந்து கம்பெனி ரெய்ட், பெரும் புள்ளிகளுக்கும் தொடர்பு, சிக்கியது முக்கிய ஆதாரம். சென்னை சுங்குவார் சத்திரத்தில் ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இங்கு தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் எனும் இருமல் மருந்து குடித்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் 26 குழந்தைகள் இறந்தனர். இது தொடர்பாக மத்திய பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சென்னை கோடம்பாக்கத்தில் வசித்து வரும் ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை கைது செய்தனர். 10 நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீசன் நிறுவனம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராமநாதன் வீடு, நிறுவனம் மற்றும் தமிழகம் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தீபா ஜோசப், கார்த்திகேயன் வீடுகளில் சோதனை நடத்தினர்.
அமலாக்கத்துறை சோதனை குறித்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து சில தகவல் வெளியானது. ரங்கநாதன் மற்றும் அவர் நடத்தி வந்த மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் பிற அரசு துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. லஞ்ச பணம் பெற்ற முக்கிய புள்ளிகள் குறித்து ஆங்கிலத்தில் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த எழுத்துக்கள் குறிக்கும் நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. ரங்கநாதன் வீட்டிலிருந்து ஹார்ட் டிஸ்க், மொபைல் போன் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளோம். அவற்றிலிருந்தும் தகவல்களையும் திரட்டியுள்ளோம். மத்திய பிரதேச போலீசாரும் ரங்கநாதனை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரித்துள்ளனர். எங்களின் விசாரணை மேலும் விரிவடைய உள்ளது. சில முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மங்கோலிய மக்களுக்கு இலவச விசா பிரதமர் மோடி அறிவிப்பு. கிழக்காசிய நாடான மங்கோலிய அதிபர் குரேல் சுக் உக்னா 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியை நேற்று சந்தித்து பேசினார். அப்போது ராணுவம், எரிசக்தி, கல்வி, சுகாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இதன்பின் பிரதமர் மோடி கூறியதாவது: மங்கோலிய குடிமக்கள் இந்தியா வருவதற்கு இலவச விசா வழங்கப்படும். இந்தியா மங்கோலியா இடையேயான உறவு வெறும் தூதரக உறவு மட்டுமல்ல, ஆன்மீக உறவும் கூட. பல நூற்றாண்டுகளாக இரு நாடுகளும் புத்த மதத்தின் கொள்கைகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் நாங்கள் ஆன்மீக சகோதரர்கள் என அழைக்கப்படுகிறோம். மங்கோலியாவின் வளர்ச்சியில் இந்தியா ஒரு உறுதியான மற்றும் நம்பகமான நட்பு நாடு. இந்தியாவின் 15,000 கோடி ரூபாய் கடனுதவி திட்டத்தின் கீழ் மங்கோலியாவில் கட்டப்பட்டு வரும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை திட்டம் அந்நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கு புதிய வலிமையை கொடுக்கும் என பிரதமர் மோடி கூறினார்.